புள்ளி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரத்தில் தான் மேலே ஏறிட்டோம். இது வந்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு மாம்பழம் காய்கள் நிறையா இருந்துச்சு, பறித்து ஊறுகாய் போடலாம், அப்புறம் அரிசிகளை வச்சு பழுத்து சாப்பிட்லாம். அதுக்காக நம்ம பறிக்க வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், காய்கள் இருக்குன்னு பாருங்க, அது அருமையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க எல்லாத்தையும் இப்போ பறிக்கிறதான் வேலை பார்த்துக்குவேன் பாருங்க. இப்போ பாருங்க எப்படி காலில் சின்னதாக அடிபட்டு மேலே ஏறி மாங்காய் பறித்து போட்டோம்ல, அதான். அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். அந்த காயெல்லாம் பார்த்தோன்னா வாடிலாம் மறந்து போச்சிங்க. நிறைய காய் இருந்துச்சு. அப்படி ஊறுகாய் போடலாம், அரிசியில் வச்சு பழுக்க வச்சு சாப்பிட்லாம். அரிசிக்கில் வச்சா 2 நாளில் பழுத்துரும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? மாங்காயை அரிசியில் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அது நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க பக்கத்துலேயே தென்னை மரம், அப்படியே மாமரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாங்காயை பாருங்கள், எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே அந்த சாக்கில் நிறச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அது மாங்காயெல்லாம் முனிக்கப்பில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதான் வேறு வழி இல்லை, கம்பை வச்சு தட்டிகிட்டு இருந்தேன் மேலே படுத்து கிடந்து. அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே அண்ணனா ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன், அண்ணன் வீடியோ எடுத்தாப்புல. உங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி உச்சிக்கொப்பில் போகாதீங்க, கம்பை வச்சு தட்டி எடுங்க. உச்சிக்கொப்பில் போனால் அது சில நேரம் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. மாமரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்கள அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போதும் கீழே இருக்குங்க.